17வது சட்டமன்றத்தின் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்களை நியமித்து சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜய், அமைச்சர்கள் ஆனந்த், செங்கோட்டையன், நிர்மல்குமார் அலுவல் ஆய்வுக்குழுவில் உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்கள். 17வது சட்டமன்ற கூட்டத்தொடரின் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நாளை நடைபெற இருக்கிறது. நாளை பிற்பகலில் இந்த அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடத்திருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்துல யாரெல்லாம் பங்கேற்பார்கள் என்ற பட்டியலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. பேரவைத் தலைவர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பங்கேற்பார். அதே போன்று அதில் உறுப்பினராக அவர் தலைவராக பங்கேற்கக்கூடிய நிலையில உறுப்பினராக இதில் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் என்று பார்த்தால் முதலமைச்சர் ஜோசப் விஜய், ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த், அதே போன்று அமைச்சர் செங்கோட்டையன், அமைச்சர் நிர்மல்குமார், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ராஜேஷ்குமார், விசிக சார்பில் அமைச்சர் வன்னியரசு, அதே போன்று தலைமை கொறடா சபரிநாதன் பங்கேற்கிறார். எதிர்க்கட்சி பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு, முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக சார்பிலிருந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார். அதே போன்று OS மணியன் பங்கேற்கிறார். பாமகவிலிருந்து சௌமியா அன்புமணி பங்கேற்கிறார். அதே போன்று மற்ற இதர கட்சிகளை பொறுத்தவரை செல்லசாமி, ராமச்சந்திரன், சையத் ஃபாரூக் பாஷா உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். 17 பேர் மொத்தமாக இந்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். இந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரை எதற்காக நடைபெறும் என்றால், ஆளுநர் உரை மீதான கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடத்துவது என நாளை இந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் தான் முடிவு செய்யப்படும். நாளை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இதனை எத்தனை நாட்கள் இந்த உரை மீதான விவாதம் நடைபெறும். அதன் பிறகாக மொத்தமாக எத்தனை நாட்கள் இந்த அலுவல் ஆய்வு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் 17வது சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்தலாம் என்று அலுவல் ஆய்வு கூடி முடிவெடுக்கும். இந்த கூட்டம் நாளை பிற்பகலில் நடைபெற இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.